அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம். அனைத்து மாடித்தோட்ட விவசாயிகளுக்கும் வணக்கம். டெரஸ் கார்டனர்ஸ், வீட்டு தோட்ட விவசாயிகள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் சுப்பிரமணியன், ருக்சோ பயோடெக். இன்னைக்கு நம்ம மாடித்தோட்டத்தில் பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த மாவு பூச்சி. இந்த மாவு பூச்சி எதில் தான் சார் வரல? உங்களுக்கு செம்பருத்தியில் முக்கியமாக வருது, துளசி செடியில் வருது, தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய் எல்லாத்துலேயும் வருது, சப்போட்டா, லெமன் இந்த மாதிரி வச்சுருந்தா அதுலேயும் வருது. இது வரக்கூடாத பயிரே இல்லை. மாவு பூச்சி, சப்பாத்தி பூச்சி இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு என்னதான் சார் தீர்வு அப்படின்னாக்க, இப்போ நீங்கள் விவசாயம் படிக்கலை, உடனே என்ன பண்ணுவீங்க? யூடியூப்பு, கூகுள் சர்ச்சில் போயிட்டு இதுக்கு என்ன தீர்வுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அவங்களும் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் தண்ணி எடுத்து ஸ்ப்ரே பண்ணுங்கள் சார், தண்ணியில் கொஞ்சோண்டு ஷாம்பு கலந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள் சார், அது ஆர்கானிக் தான் சார், ஒன்றும் பண்ணாது, இத்தனோண்டு கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னமோ வைத்தியமெல்லாம் பண்ணி பார்த்துட்டோம், இது தீர்ந்த பாடே இல்லையே. என்ன அப்படின்னாக்க, இப்போ நம்ம அக்ரி படிச்சிருக்கோம். இப்போ நம்ம அதனுடைய மூலக்காரணி என்ன? நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பை செய்யணும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பூச்சிக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதில் நம்ம தீர்வு காணலாம். இப்போ அந்த பூச்சி என்ன பண்ணுது? அது ஒரு சாதுரியும் பூச்சி, மீலி பக்குன்னு சொல்லுவோம். அதை சுற்றிலும் என்ன பண்ணுது? ஒரு மாதிரி மாவு மாதிரி ஒரு கோட்டிங் மாதிரி வந்தது. எப்படி இந்த டாட்டாய்ஸ், நம்ம ஆமை சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது அந்த ஓடுக்குள்ளே போய் உட்காந்து ஒளிஞ்சிக்குது. நீங்கள் என்னத்தான் கடலை போட்டு எரிஞ்சாலும் ஒன்றாகாது. அதே மாதிரி இதை சுற்றிலும் ஒரு கொலன்னு ஒரு மாவு மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் தண்ணி ஊற்றி அடிச்சிங்கன்னா அப்போதைக்கு கீழே விழும், எல்லாம் தப்பு கீழே விழும். ஆனால் திருப்பி மேலே ஏறிக்கும். ஸோ நிரந்தர தீர்வு உங்களுக்கு கிடைக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, நம்ம ருக்சோ பயோடெக்கில் ஒரு அற்புதமான ப்ராடக்ட் இருக்குது. இது இந்தியாவிலே இது சிறப்பான ப்ராடக்ட், ப்ரீமியம் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். என்ன காரணம் அப்படின்னாக்க, இதில் அந்த மாவு பூச்சிக்கு மட்டும் அல்லாது அது போக இல்லாமல் புழுக்கள் வரும், வண்டுக்கள் வரும், எறும்புகள் வரும். இது எல்லாத்துக்குமே இது ஒரு தீர்வாக கிடைக்கும். இது என்ன சார் பண்ணலாம், இது எப்படி சார் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாக்க, பயன்படுத்தும் முறை இது 50 கிராம் பாக்கெட்டு சார், 20 தொட்டிக்கு நல்லா இருக்கும். செடி நம்ம முட்டிக்கால் உயரத்துக்கு இருந்தால் 2.5 கிராம், இடுப்பு உயரத்துக்கு இருந்தால் 5 கிராம், ஆள் உயரத்துக்கு இருந்தால் 10 கிராம், நம்ம உயரத்தை தாண்டி இருந்தால் 25 கிராம் யூஸ் பண்ணணும் சார். இது 50 கிராம் பாக்கெட்டு. குட்டி செடியாக இருக்குன்னா 20 தொட்டிக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்படி பயன்படுத்தலாம்னா, 20 தொட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னாக்க 20 டம்ளர் தண்ணி எடுத்துங்க, டீ டம்ளர், குட்டி டம்ளர் தண்ணி எடுத்துங்க. அதை தூக்கி 20 டம்ளர் தூக்கி ஒரு பக்கெட்டில் கொட்டிட்டீங்களா, இது அப்படியே மொத்தமாக கட் பண்ணி கொட்டிடுங்க. கொட்டிட்டு ஒரு 2 நைட்டு இல்லை 4 நைட்டு நல்லா ஊற வைங்க. ஊற வச்சுட்டப்புறம் ஒவ்வொரு தொட்டிக்கும் ஒவ்வொரு டம்ளர் ஊற்றி விடுங்க. ஊற்றி விட்டப்போ அந்த ஓட்டை வழியாக வெளியே வந்துடக்கூடாது, அதை மட்டும் பத்திரமா பார்த்துங்க. இதை மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 3 டோஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா, அந்த மாவு பூச்சியிலேருந்து உங்களுக்கு நிரந்தர, நீடித்த, நிலைத்த தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். சரிங்க சார். இப்போ இது பூச்சிக்கு மட்டும்தான் கேட்குவோம், என்னமோ சிறப்பான ப்ராடக்ட் ப்ரீமியம்னு சொன்னீங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இதில் மொத்தம் 11 நுண்ணுயிர் இருக்குது. அதில் 3 உரமாக செயல்படும். நீங்கள் போய் யூரியா, டிஏபி, பொட்டாஷியம், வாட்டர் சாலிபிள் இதெல்லாம் போய்ட்டு நீங்கள் யூடியூப்பில் ஆர்டர் பண்ண தேவையில்ல, அமேசானில் ஆர்டர் பண்ண தேவையில்ல, ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ண தேவையில்ல. ஒரு நோய் வருது சார், ஒரு அழுகல் நோய், ஒரு வாடல் நோய், ஒரு தேமல் நோய், ஒரு வைரஸ் நோய் வருது. இதெல்லாம் வந்துச்சுனாக்கா அதுக்கும் உட்காந்து நீங்கள் கண்டதை சர்ச் பண்ணி கண்டதை வாங்கிட்டு தேவையில்லாமல் சொந்த காசில் சூனியம் வச்சுக்க வேணாம். சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க. அது இதுதானா? நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா, பெஸ்ட்டு நம்ம அல்மைட்டி 11 நுண்ணுயிர் இருக்குது, 4 விதமாக செயல்படும். 3 நுண்ணுயிர்கள் உரமாக செயல்படும், 3 நுண்ணுயிர்கள் பூச்சி மருந்தாக செயல்படும், மாவு பூச்சி இதெல்லாம் கேட்கும். 3 நுண்ணுயிர்கள் நோய் மருந்தாக செயல்படும், 2 பயிர் ஊக்கியாக செயல்படும். இதுக்கு மேலே என்ன சார் வேணும்? ஒரு பொருளை வாங்கணும்னா ஃபியூச்சர், அட்வான்டேஜ், பெனிஃபிட் வேணும்பாங்க. இது மாவு பூச்சியை நல்லா கேட்கும், மாவு பூச்சி அல்லாமல் மற்றதையும் கேட்கும், நோய், உங்களுக்கு உரம். இதுக்கு மேலே ஒரு எப்பேபி வேறு என்ன சார் வேணும்? இதை விட பெஸ்ட் ப்ராடக்ட் வேறு என்ன சார் வேணும்? அக்ரி படித்தா நாங்கள் சொல்கிறோம், மாடித்தோட்ட விவசாயிகளே, நீங்கள் ரொம்ப சால சிறந்த வேலை செய்கிறீங்க, விவசாயத்தை வீட்டுக்கு கொண்டு வரீங்க. அப்படியே நம்ம அல்மைட்டியை வீட்டுக்கு கொண்டு போங்க, யூஸ் பண்ணுங்கள், பக்கா ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். மாடித்தோட்டத்தில் நீங்களும் ஜெயிக்கலாம். வாழ்த்துக்கள். நன்றி. பை. தேங்க்யூ. மேலும் விவரங்களுக்கு தொடர்புக்கு 6323233105. இணையதளம் www.rucchobiotech.com.